ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க இதயம் முழுமையா வேலை செய்ய முடியாம போகும் ஒரு முக்கியமான நிலை அது. இத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதயத்தின் வலது பக்கம் பலவீனமடையும் போது அதனால் நுரையீரலுக்கு ரத்தத்தை திறம்பட செலுத்த முடியாது. இது இரத்த ஓட்டத்தில் ஒரு பெரிய தேக்கத்தை உருவாக்குகிறது. உங்கள் உடலின் கீழ் பகுதியிலிருந்து திரும்பும் முக்கிய நரம்பான இன்ஃபீரியர் வேனா காவாவில் ரத்தம் தேங்கி நிற்கிறது. கல்லீரல் நேரடியாக இந்த இரத்த நாளத்தில் இணைந்திருப்பதால் அது வீக்கமடைந்து தேங்கிய இரத்தத்தால் நிரம்புகிறது. இந்த அழுத்தம் இறுதியில் உங்கள் செரிமான உறுப்புகளுக்கு செல்லும் போர்ட்டல் வெயினுக்கு பரவுகிறது. இந்த வயிற்று இரத்த நாளங்களுக்குள் அழுத்தம் மிகவும் அதிகமாகி இரத்த பிளாஸ்மாவானது நாளங்களின் சுவர்கள் வழியாக வெளியேற்றப்பட்டு வயிற்றின் காலி இடத்திற்குள் கசிகிறது. இது அசைட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பிரச்சனை மேலும் மோசமாகிறது. இரத்த ஓட்டம் குறைவதை உணரும் சிறுநீரகங்கள் இதய செயலிழப்பை நீர்ச்சத்து குறைபாடு என்று தவறாக புரிந்து கொள்கின்றன. அவை RAAS ஹார்மோன் அமைப்பை தூண்டி உடலை இன்னும் அதிக உப்பையும் தண்ணீரையும் தேக்கி வைக்க கட்டாயப்படுத்துகின்றன. இது உடலில் கூடுதல் திரவத்தை நிரப்பி வயிற்றுக்குள் இன்னும் அதிக அளவை செலுத்தி ஒரு ஆபத்தான தொடர்ச்சியான சுழற்சியை நிறைவு செய்கிறது. சித்தா மருத்துவம் பற்றி மேலும் அறிய எங்கள் தி சித்தா பாத் பக்கத்தை பின்தொடரவும்.